ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மாட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவுக்கான ஓவிய போட்டிக்கான ஓவியங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது வந்து நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் 3rd to 8th இருக்கிற சில கஷ்டமான ஓவியங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை கூட 9th 10th 11th 12th பிள்ளைங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க அந்த ட்ராயிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஷுவராக உங்களுக்கு ஓவிய போட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து யாருக்குமே ஓவிய போட்டி முடியல. ஸோ இந்த வாரம் தான் வந்து முடியும். அதாவது நம்ம 9th 10th இன்றைக்கும் நாளைக்கும் மேபி ஓவிய போட்டி இருக்கலாம். அதே போல் 11th 12th இன்னும் 6ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. அண்டு மற்ற பிள்ளைங்களுக்கு இன்னிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ ஓவிய போட்டிக்கு நிச்சயமாக நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் வரைய முடியும். ஓவிய போட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூரேஷன்னா 60 நிமிஷம் டியூரேஷன். அதாவது 1 மணி நேரம் நீங்கள் ஓவியத்தை வரைஞ்சி வண்ணம் தீட்டணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் பென்சில் ஆர்ட் பண்ணலாமா, பென்சிலில் மட்டும் வரைஞ்சிட்டு. அவங்க கேட்டிருக்கிறது ஓவியத்தை நீங்கள் வரைஞ்சி வண்ணம் தீட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜட்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணுறப்பவே சீரான வண்ணப்பூச்சு அப்படின்னு சொல்லி 20 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதாவது கலர் கரெக்டாக அடிச்சிருக்காங்களா, வெளியெல்லாம் போகாமல் கரெக்டாக அந்த சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே வந்து வண்ணம் தீட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்துக்குமே பாருங்கள் கலரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சில் ஆர்ட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அவுட்லைன் வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கலாம், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ அதை வரைஞ்சிட்டு அதுக்கு கண்டிப்பாக கலர் கொடுத்தே ஆகணும். ஸோ உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம், கலர் கொடுக்கலாமா வேண்டாமா. ஈவன் கேலி சித்திரம் நீங்கள் வரையினீங்கன்னா கூட அதுக்குமே வந்து கலர் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? வரைவின் நேர்த்திக்கு 20 மதிப்பெண் நீங்கள் அதில் வாங்கிட்டீங்கன்னா கூட கலர் அடிக்கலைன்னா இந்த 40 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக கலர் அடிக்கணும். கலர் அடிக்காமல் போட்டியில் நீங்கள் மார்க் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மார்க் குறைஞ்சிரும். கலர் அடித்து தான் ஆகணும். வரைவின் நேர்த்தி அழகாக வரைஞ்சிருக்கீங்களான்னு ஒரு 20 மதிப்பெண்ணும், சீரான வண்ணப்பூச்சு கரெக்டாக வந்து கலர் அடிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். அதே போல் அந்த சுற்றுக்கோடு நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த இப்போ ஒரு மனுஷன் வரைகிறீங்களா, அந்த தலைனா அந்த தலைக்குள்ளே தான் வந்து அந்த கலர் எல்லாமே இருக்கணும். முகத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி வந்து வெளில போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். அவுட்லைன் போட்டிருக்கீங்களா, அந்த அவுட்லைனை தாண்டி உங்களுக்கு வந்து கலர்லாம் அடிக்கக்கூடாது. பொருள் சார்ந்த வண்ணம், அந்த பொருளுக்கு ஏற்ற வண்ணங்களை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்தது ஒளியும் நிழலும், பார்த்தோன்னே நல்லா ப்ரைட்டாக வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எளிமையான படங்களும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற படங்களும் இருக்கும். சில பேருக்கு வந்து எளிமையான படம் தான் வந்து வரைய முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து இல்லை நான் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நான் அழகாக வரைஞ்சி கலர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி திறமையானவங்க இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் கொடுத்த அந்த 2 வீடியோஸும் நீங்கள் நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே அந்த ப்ளேலிஸ்ட்டில் கலை திருவிழா 2026ன்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு அனைத்து போட்டிகளுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னு மேம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து கேட்டகரி வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்களா, பிரிவு 1 2 3 4 5ன்னு சொல்லி. அந்த பிரிவு 1னா 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு படம் வரைய வேண்டாம். A4 சைஸ் சார்ட்டில் படத்தை அவங்களே கொடுத்துருவாங்க. அது ஸ்கூல் லெவலில் நடக்குதோ, பிளாக் லெவலில் நடக்குதோ, இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலோ, ஸ்டேட் லெவலோ அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்த அந்த படத்துக்கு இவங்க வண்ணம் தீட்டினாலே போதுமானது. அதுதான் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டுக்கு. படம் வரைய வேண்டாம். அவங்க பிரிவு 1. சரிங்களா? A4 சைஸ் அளவில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பிரிவு 2 3. பிரிவு 2னா யார் வருவாங்கன்னா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இந்த 3 கிளாஸ் வருவாங்க. 3rd 4th 5th. பிரிவு 3னா 6th 7th 8th. ஓகேங்களா? அந்த ப்ரைமரி மிடில் இதோட முடிஞ்சிடும். ஸோ இவங்களுக்கு வந்து A4 சைஸு சார்ட் வந்து கொடுப்பாங்க. சார்ட் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. மற்ற அந்த கலர் பென்சில், ஸ்கேலு என்னென்னலாம் உங்களுக்கு கலர் அடிக்க தேவைப்படுதோ எல்லாமே நீங்கள் தான் கொண்டு போய் ஆகணும். அவங்க எதுவுமே தர மாட்டாங்க. ஒன்லி அந்த சார்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ சார்ட்டில் தான் நீங்கள் வரைவீங்க. ஆனால் A4 ஷீட்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒயிட் பேப்பர் A4 ஷீட்டு, அந்த சைஸில் நம்மளுக்கு வந்து சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் தான் நீங்கள் வரையணும். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th 6th 7th 8th. அண்ட் பிரிவு 4 5னா நம்மளுக்கு 9th to 12th வருவாங்க. 4னா 9th 10th, 5னா 11th 12th. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதலாக இருந்தாலும், கேலி சித்திரம் வரைந்து வண்ணம் தீட்டுதலாக இருந்தாலும் A3 சைஸு அட்டை,
சார்ட் வந்து நம்மளுக்கு பெருசு, சார்ட்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். A3 சைஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடைகளில் வந்து கேட்டிங்கனாலே அந்த பேப்பரும் இருக்கும், அதே போல் அந்த சைஸ் அட்டையுமே இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் தருவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு A3 சைஸ் பேப்பர்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த பேப்பரில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நான் சார்ட்டே வாங்கி வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சார்ட் வரைஞ்சும் அந்த சைஸ் பேப்பரை வச்சு கட் பண்ணியும் வரையலாம். இல்லை வந்து கடையிலே டேரெக்டாக A3 சைஸ் அட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கட் பண்ணி அதில் வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க கொடுக்கலனாலும் அவங்க சொல்லிடுவாங்க A3 சைஸு அட்டை வந்து வாங்கின்னு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. கொடுக்கணுன்றது ரூல்ஸு. அது உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஆனால் வரைகிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? வரைதல் சார்ந்த போட்டிகளுக்கு தாள்கள், அதாவது அந்த பேப்பர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. பேப்பரோ சார்ட்டோ அது மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற பொருள் எல்லாத்தையுமே போட்டியாளர் தான் கொண்டு போகணும். இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷனு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 9th 10th 11th 12th ஓவியங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து அவுட்லைன்லாம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து காமிச்சிருக்கேன். அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது டேரெக்டாக வந்து வரைஞ்சி வண்ணம் தீட்டின படம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் இதே போல் அச்சு அசல் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரையணும்லாம் இல்லை. எனக்கு தேவை வந்து நீங்கள் அந்த டாபிக் போட்டிருக்கணும். டாபிக் வந்து இளையோர் திறனே தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த தீம் ரிலேட்டடாக நீங்கள் வரைஞ்சாலே ஓகே தான். பட் இருந்தாலும் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இளையோர் திறன் தான். எதுக்காக அப்படின்னா அதுதானே நம்மளுக்கு தீமு. ஸோ அந்த வார்த்தையே நம்ம கொண்டு வந்துடும் தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அதை பற்றின ஒரு தீம், ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று எழுதுங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு கொட்டேஷன் மாதிரி அந்த மாதிரி போடுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ட்ராயிங்ஸை மற்ற ட்ராயிங்ஸ்லேருந்து வேறுபடுத்தி காமிக்கும். சரிங்களா? அது கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்களை வச்சு வரைகிறீங்களோ இல்லை பொருட்களை வச்சு வரைகிறீங்களோ அது எல்லாமே உங்களோட விருப்பம். இப்போ இதில் வந்து இத்தனை ஆட்கள் 4 பேர் வந்து வரைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? 4 பேரை கூட நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒருத்தவங்களை வரைஞ்சா கூட போதும். அப்படி இல்லையா, நீங்கள் நேச்சுரலாக வேறு ஏதாவது வந்து வரைஞ்சிட்டு அதில் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், அந்த இளையோர் திறன் வந்து அறிவு, நல்லொழுக்கம், இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எழுதிட்டு அப்படியே விட்டுறலாம். ஸோ உங்களால் எப்படி முடியுமோ அப்படி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்படியே தான் வரையணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. அதான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு மாடல். ஐடியாவே இருக்காது நமக்கு எப்படி வரைகிறது, இளையோர் திறனுக்கு போய் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மாடல். இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க அடுத்தது. ஸோ எல்லாமே வந்து நம்ம சாதிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி அப்படி தான் வந்து வருமே. நம்மளுடைய தேசிய கொடியெல்லாம் போடுறப்ப அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு சூப்பர் பவர்னு தான் சொல்லணும். இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸில் இருக்கவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே வரைஞ்சாகணும்னு இல்லை. சிலது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் வந்து சிம்பிளாக இங்கே பாருங்கள், இது வந்து சிம்பிள் ட்ராயிங். ஸோ கவராயத்தை வச்சு நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டு அதில் அழகாக ஸ்டெப்பாக போட்டு இந்த மாதிரி வந்து போட்டு கூட நீங்கள் வரையலாம். ஒன்றும் இல்லை, பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து நேச்சர். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் அந்த இளையோர்களை போட்டு அவங்களுடைய திறன் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். இதுவும் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 60 நிமிஷன்றதே உங்களுக்கு அதிகம். ஸோ ஆனால் 6th to 8th கேட்டகரிக்கு மட்டும் 45 நிமிஷம் தான் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கும் நீங்கள் கேட்டுக்கோங்க டியூரேஷனை. அடுத்த படம் பாருங்கள். இதுவும் சிம்பிள் தான். ஒரு பல்பு வரைஞ்சி அந்த பல்புக்குள்ளே ஒரு மரத்தை வரைஞ்சி அதில் என்னென்ன திறன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திறமை என்று சாதனை நாளை நாம் கற்றால் நாடு முன்னேறும். இதே வரிகளை தான் நீங்கள் எழுதணும் அப்படின்லாம் இல்லை. இந்த வரிகள் மாதிரி ஏதாவது வரிகள் எழுதுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பசில்ஸ் எல்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல அந்த முகத்தை போடுறதுக்கு பதில் நீங்கள் சூரியன் கூட வரைஞ்சி விடலாம், இல்லை மரம் கூட வரைஞ்சி விடலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு இந்திய நாட்டையே வந்து நம்ம நடுவில் வரைஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு அந்த படம் வேணும்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இளையோர் திறன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்படி வண்ணத்தோடு பார்க்குறப்ப எப்படி வரைகிறதுன்ற ஐடியா வராது. பட் இந்த இடத்துல பாருங்கள், பென்சில் ஆர்ட் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இந்த 2 படமே நான் அப்படி தான் கொடுத்துருக்குறேன். இது 2த்தில் எதை வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டைமில் வரைஞ்சும் கலரும் அடிக்க முடியும். ப்ராக்டிஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரொம்ப சிம்பிளாக தான் மேம் வேணும், இதெல்லாமே எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த போட்டிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நிச்சயமாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டியில் கலந்துக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு போட்டிக்குமே 3 நடுவர்கள் வருவாங்க. அவங்க 3 பேரும் எவ்வளோ மார்க் போடுறாங்களோ அந்த மார்க்கை வந்து ஆட் பண்ணி அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், தேர்ட் யாருன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்குவாங்க. பட் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே போல் பிளாக் லெவலுக்கு போகிறீங்கன்னா அந்த பிளாக் லெவலில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்து நோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் பிளாக் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்தவங்கள தான் எகெயின் திரும்பி எங்கே அனுப்புவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஸ்டேட் லெவலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லெவல் பை லெவலாக ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ நம்மளுக்கு பயப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக முடியும். அண்ட் நிறைய பேர் பானை ஓவியம், கேலி சித்திரம்லாம் கொஞ்சம் போடுங்க மேம், சீக்கிரம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஷுவர், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.